நம்ம தளபதி எலெக்ஷனுக்கு வராருல்ல, யாருக்கு போடுவீங்க? யாருக்கு போறீங்க? தளபதி போறீங்களா இல்ல ஸ்டாலின் அவங்களுக்கு போறீங்களா? யாருக்கு போறீங்க? நம்ம தளபதி விஜய் இப்போ எலெக்ஷன் வராருல்ல, நீங்க யாருக்கு போடுவீங்க? யாருக்கு யார்? ஓகே, நீங்களா ஃபேமிலியா வந்திருக்கு. டேய் இங்க ரூம் கிட்ட வந்துரு, என்ன எழுப்பி விட்டு இவனுக்கு பார்த்து நீங்க பாரு நடிச்சுக்கிறானுங்க வந்து எழுந்துடுறா. இல்ல என்ன பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கிறீங்களா? எல்லாம் வேறும் தாத்தா அவர் எங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. இப்படி இறங்கிட்டு வெளில போய் காஞ்சி சந்தா பின்னமா அந்த இந்த மரம் எல்லாம் செடியா மசாஜ் பண்றதுக்கு ஃபுல் மசாஜ் பண்ணா 600 ரூபா வருதுனா. ஹெட் மசாஜ் பண்ண பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்களா, ஃபுல் ரெஸ்டா இருந்துச்சு சொல்லிட்டு எடுக்கலாம். ஃபைனலி சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்களா, போட்டோ பிடிச்சுன்னுக்குறோம். அப்படி போய் பிடிச்சிட்டு திரும்பி வரும். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டெஸ்ட் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 248. நம்ம இன்னைக்கு எங்கே போயின்னு இருக்கோம்னா, நேற்று சொன்னோம் இல்லையா, ஒகேனக்கலுக்கு போயின்னு இருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம செல்லாக்குட்டி கூட தான் மக்கள்ஸ் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. மொத்தம் ஒருத்தருமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நம்ம மக்கள்ஸ் கால் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணா டேய் இங்க ரூம் கிட்ட வந்துரு, அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மாடி சொன்னா. சரி அம்மா ரூம் கிட்ட வந்தா என்ன எழுப்பி விட்டு இவனுக்கு பார்த்து நீங்க பாரு எழுதுக்கு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டான்ஸ் ஆடியா காமிச்சுன்னு ஸோ சேட். இங்க பாருங்க நம்ம மேட்ச்ல எப்படி இருக்குது ஃபுல் அப்படிக்காவ ஸ்டாண்ட், எப்படிக்காவ துணி ஸ்டாண்ட், எப்படிக்காவ துணி ஸ்டாண்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஃப்ரேம் மாட்டுற மாதிரி பேக் எடுத்து நடிச்சுக்கிறானுங்க. இங்க பாருங்க இப்பதான் பல்லே வலிக்கினுங்கிறான். ஏன்னா 5 மணிக்கு எழுப்பி விட்டு இவனுக்கு 7 மணிக்கு எழுந்து ஆறாம குடிச்சுக்கிறானுங்க. இங்க ஒருத்த பாருங்க இன்னும் 10னுங்கிறான் வந்து எழுந்துடுறா. ஐயோ எல்லாம் 10 இருக்கிறானுங்க வர வச்சுட்டு சும்மா டென்ஷன் பண்ணுறாங்க பாப்பா. ஹாய் மச்சீஸ், காலையில் 6 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு 8 மணி பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே நாங்கள் போகிறதுல 10 மணி ஆகிடும். அங்கே போய் நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா எப்படி கீழே வந்தாங்கப்பா. லாஸ்ட்டாக இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு அங்கே எங்கள் சருங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுன்னு வாங்க போகலாம். ஃபைனலி நம்ம ஒகேனக்கல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஸ் ஆகிட்டோம் இங்கேருந்து. இப்போ அங்கே போயிட்டு செந்தாபுரம் ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை கூப்பிட்டுன்னு அப்படியே போகிறது தான். ரோடில் வண்டிங்க போனாலே நம்ம ஸ்லோவாக போக மாட்டோம். இன்னும் ரோடு வேறு காலியாக இருந்துச்சா, வீக்கி காட்டுறா உன்னோட வேலையாட்டு கண்ணு மூடி தருவத்தில் எங்கே பார்த்தா டோல் வந்துருக்கு. சரி அப்படியே டோல் 25 பண்ணிட்டு செந்தாபுரம் இன்னொரு பையன் வரணும்னு சொன்னால இந்த அந்த பையன் யாரும் செய்யணும். இப்போ எல்லாரும் வந்துட்டோம். அப்படியே வந்தால் வண்டி வெட்ட படத்தான்னு சொல்லி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா செயின் லூஸ் ஆகிடுச்சு. அப்படியே கேரேஜ் வந்து செயின் டைட் பண்ணிட்டு அங்கே வண்டி செயின் லூஸ் ஆகிடுச்சா, அதனால வண்டி ட்ரெயின் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தா எண்ணெய் குடிக்கலாம் வந்துருக்கோம் ஆயா கிட்ட. ஆயா எத்தனை வருஷம் எண்ணெய் ஓடி இருக்கோம்? இல்லை என்ன பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கிறீங்களா? ஒரு வருஷமா இருந்தேன். கத்தி கத்தி அங்க பாருங்க, ராசி பஸ் ஆயா கத்தில தான் அடிக்கிறது. சரி வாங்க, என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. வண்டி வர ஓட்டி வந்துக்கிறோம். டைம் வர 10:30 மணி எடுக்குது. நாங்களும் எவ்வளோ தான் பசியை தாக்கு பிடிக்கிறது. பசிக்கும் இல்லை எங்களுக்கும். சரி அதனால தான் ஹோட்டலில் போட்டோம் சாப்பிடலாம் அடிக்கிட்டு. சாப்பிட்டுட்டு அங்கே முன்னால் வந்து அங்கே போலீஸ்காரெலாம் இந்த பக்கம் போகிறதுக்காக விட மாட்டோம், ஜாம் ஆகிட்டு அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா யானை ஏதோ ஒரு மனுஷனை வச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை திட்டி நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறமா எங்களை திருப்பி இப்படிக்கா போனாங்க. இப்படிக்கா வந்து ஆஃப் ரோடு வேறு. இங்கே பாருங்க இங்கே இப்படி தான் இருந்துச்சு. ரோடு ஃபுல்லு பள்ளம் வேறும். தாத்தா அவர் எங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. இப்படி இறங்கிட்டு அங்கே அப்பு மறிக்குது. அப்படியே அப்போ என்ன பண்ணாரு, தாத்தா லைட்டாக பின்னல் வந்துட்டாங்க வரும். நான் கால் கீழே வைக்கலாம் சொல்லிட்டு வைக்க போகிறப்ப இப்படிக்கா கொஞ்சம் பள்ளம் வர இருந்துச்சு. கழுத்தில் கால் வச்சுட்டேன். அப்படியே வண்டி சாஞ்சி இன்னொன்று ஜஸ்ட்டு கீழே இருந்துருந்தோம். அப்படியே ஃப்ரெண்டை பிடிச்சிக்கின்னு மேலே போயிட்டோம். அந்த அப்பே அப்போ தான் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. தாத்தா வாஷ். ஹாய் மச்சேஸ், நாங்கள் இப்போ கொஞ்சம் தப்பான டைமில் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்திருந்தோம்னா இந்த செடியெல்லாம் வெளில போய் காஞ்சி சந்தா பின்னமாக அந்த இந்த மரம் எல்லாம் செடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக செம்மையாக அழகாக நேச்சுரலாக ஒரு மாதிரி எனக்கு அதான் ரொம்ப பிடிக்குமே. இங்கே எல்லாம் ஃபுல்லு காஞ்சிட்டு அடிக்கிற வெயிலுக்கு காற்று எப்படி தெரியுமா வந்துருக்குது சூடாக. எப்பா இந்த நெருப்பகத்தில் இருக்கும் ஃபயர் கேம்ப் போட்டு உக்காந்துக்கிறப்போ அந்த நெருப்பு அண்ணில் அடிக்கும் தெரியுமா, அதுக்குன்னா மோசமாக ஆச்சுன்னு இங்கே காற்று. அதுக்கப்புறம் எப்படா தண்ணியில் போய் விழுவோன்ற மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லு எல்லா மரமும் காஞ்சிட்டு ஃபுல்லு வாஷ் அவுட் ஆகிட்டு மரம் எல்லாம். சரி வாங்க நம்ம இப்படியே முன்னால் போய் ஒகேனக்கல்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலி ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டோம்ப்பா.
ஓகே நம்ம ரீச் பண்ணி நம்ம மக்கள் இந்த அங்கிள்கிட்ட வந்து மசாஜ் பண்ணுமா இல்லை கோட்டிங் வேணுமான்னு கேட்டிருக்காரு. நான் மசாஜ் பண்ணுறதுக்கு ஃபுல் மசாஜ் பண்ணால் 600 வருதுண்ணா. ஹெட் மசாஜ் பண்ணனா ஹெட் மசாஜ் பண்ணால் 300 வருது. நீங்கள் தான் மசாஜ் பண்ணுறதா? உங்கள் பேர் என்னடா பண்ற கிருஷ்ணா. கிருஷ்ணா. எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இங்கே? ஆம்பா 20 வருஷமா இருக்கிறோம். 20 வருஷமா இருக்கிறீங்களா? ஆக்சுவலி நம்ம தளபதி எலெக்ஷன் வராருல்ல, யாருக்கு போடுவீங்க? தளபதி தான் தளபதி தான் போடுறதா? தளபதி பண்ணிட்டோ எல்லாம் இங்க. இதுக்கு மேலே போட்டு போட்டு இதுக்கு முன்னெல்லாம் ஜெயலலிதா. ஜெயலலிதா. இப்போ பன்னீர்செல்வம் போடுறீங்களா? இப்போ வந்து இவரு தளபதி எடப்பாடியா? தளபதியா? தளபதி ஓட் போறாராப்பா அவரு. இருங்க அவர்கிட்ட போகலாம். போட்டிங் கேட்டார் அவரு. நான் போட்டிங்க போட்டிக்கு வந்து 4 பேருக்கு 1500 ரூபா. இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 4 பேருக்கு 1500 ரூபாய். கம்மியாக பண்றதுங்களா? கவர்மெண்ட் பாது நீ கம்மியெல்லாம் பண்ணல. நீ பைக்கில் கொடுத்தாங்க, நீ எங்க கொடுத்தா நீ போய் பாத்துக்காங்க. உங்க பேரு? என் பேரு பழனிசாமி. யாருக்கு ஓட் போறீங்க ஃபர்ஸ்ட்? ஓட்டு யாருக்கு போறீங்க? தளபதி போறீங்களா இல்ல ஸ்டாலின் அவங்களுக்கு போறீங்களா? யாருக்கு போறீங்க? யாரு கூட நமக்கு என்ன செய்யறாங்க? யாரு நமக்கு இது போட சொல்றாங்க அதுக்கு போக வந்தா. யாரு நீங்க யாருக்கு போறீங்க சொல்லிட்டு தளபதி தான் போயிருந்தாங்க போட்டாங்க. இந்த வாட்டி நம்ம தமிழ்நாடோட சிஎம் யார் தெரியுமா? நம்ம தளபதி தான். ஓகே, இங்க பாருங்க நம்ம பிரதர்ஸ் எல்லாம் இப்பதான் வந்துக்கிறாங்க. நம்ம வாங்க போய் குளிச்சுட்டு அங்க பாரு கை தூக்கி வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஹாய் மச்சி. இங்க பாருங்க நம்ம சர்ரு ரொம்ப சுஸ்தாயிட்டு வந்து இருக்காங்க. 2 பேருமே தலைமையில பெண்டெல்லாம் போட்டு இருக்காங்க. சார் ஹாய் சொல்லுங்க சார். ஓகே இருங்க. ஹாய் மச்சீஸ், இருங்க போய் வண்டி பார்க் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்றேன். ஓகேவா? நம்ம ஃபைனலி வண்டி பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணி கிட்ட தான் போய் இருக்கோம். சரி வாங்க தண்ணிகிட்ட போய் கண்டினியூ பண்றேன். போற வழியில இந்த மக்கள் சேனல் இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம். இருங்க. இங்க பாருங்க பின்னால் எப்படி இருக்குது, எல்லாமே ஃபுல்லு காஞ்சி கரோட இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் 2 மாதம் விட்டு வந்தா எல்லாம் பச்சை பச்சைன்னு செம்மையாக இருந்திருக்கும். சரி வாங்க முன்னாடி. ஹை மச்சீஸ், இங்கே பாருங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்களா? ஃபுல் ரெஸ்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம அப்படி காப்பி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்ப கிளம்பி எடுக்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம சரு நல்லா பெயினாக இருக்கிறது. இங்கே வந்து அப்படிக்கா ஒரு இரும்பு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே போனால் ஃப்ரீ நினச்சின்னு பார்த்தா 20 ரூபா கொடுப்பா டிக்கெட் நின்றுக்கிறாங்கோ. ஹாய் மச்சீஸ், இங்கே இருக்கிற ஒரு இரும்பு பிரிட்ஜ் கட்டிட்டு கட்டின காசு இங்கே எடுத்துறாங்கப்பா. அவங்க தெரிஞ்சா அவங்களுக்கு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு மேலே போகிறதுக்கு 20 ரூபாவும். அதுதான் போகலாம் வேணும் யோசிச்சுக்கிறேன். வேணாம்னு நினச்சிக்கிறேன். குத்துட்டியா காசு? ஆயிடுச்சு வாங்க, காசு கொடுத்துட்டாங்க, நம்ம பிரிட்ஜ் மேலே போகலாம். ஆனால் ஒரு ஆய் சொல்லலாம். ஹாய். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? வேறு இங்கே 1.5 வருஷமா இருக்கு. 1.5 வருஷமா சரி. எவ்வளோ தரணும் உங்களுக்கு? 10,000. 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தளபதி எலெக்ஷன் வராருல, யாருக்கு யாருக்குனாலும் போட்டு போடலாம். நம்ம கேண்டிடேட் போட்டு நீங்க யாருக்கு போறீங்கன்னு கேட்டேன். தளபதி வந்து அவருக்கே போட்டோம். தளபதி வந்தா தளபதி தான் போடுறதா? அஜித் வந்தா அஜித்துக்கே போட்டோம். அஜித்துக்கே போட்டுறதா? சரிதான். பிரிட்ஜ் பின்னால வாங்க இப்போ மேலே போயிருங்க. ஹாய் மச்சீஸ், இங்க நம்மளுக்கு தமிழ்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? பேர் விஜய் ப்ரோ. விஜய். ஓகே, நம்ம தளபதி விஜய் இப்போ எலெக்ஷன் வராருல, நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? தளபதி தான் ப்ரோ. தளபதி தானா? ஆமாம், நம்ம எல்லாருமே தளபதி தான். எல்லாருமே தளபதி தான் ப்ரோ. ஒரு எங்க தந்திருக்கு ப்ரோ? ஏரியூர் ப்ரோ. எங்க ஏரியூர். சார் ஹாய் சொல்லுங்க. எல்லாம் தெரியும் தானே? அதுல ப்ரை பண்ண முடியாத பேன் இது. ஓகேண்ணா. பேன் இல்ல, பேன் தவா தவா தவால யூஸ் பண்ண முடியாது. ப்ரை பண்ண முடியாத தவா இது. பேன் ப்ரை பண்ண முடியாத பேன். தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? ஓசிங்கோ கேட்டோம்னே தெரியல. தெரியலையா? ஜப்பான். ஜப்பான். ஆயிடுச்சு, ஒரு ஆய் சொல்லுங்க. ஓகே, நீங்களா ஃபேமிலியா வந்திருக்கீங்க பாருங்க, மக்கள் சில நின்று இருக்காங்க பின்னால. ப்ரோ நீங்க ஒரு ஆய் சொல்லிடுங்க ப்ரோ. சரி வா. ஹாய் மச்சீஸ், இங்கே பாருங்கள் மசாஜ்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆய் சொல்லலாம். இவங்க என்ன பாஸ் பேசுகிறாங்கன்னு தெரியல. போகிறோன்னா எப்படி பேசுவார்? ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. மோடி பேசுறாரு. எந்த பசங்க இது? மராட்டி ஹிந்தி கலந்தது. மராட்டி ஹிந்தி கலந்தது. மை துமாச்சே துமாச்சே. नो 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 भाई टकरो बचको करे बच्चे दुमाச்சே फर्स्ट फेलो ना அதெல்லாம் சும்மா தெரியும். ஆய் சொல்லுங்க. I am coming
விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நீங்களா கண்டாச்சிபுரம் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒண்ணா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே அவர் மட்டும் அவரா தெரியவரா பெரியவர் சரி வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போலாம். நம்ம மக்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. ஹாய் மச்சேஸ், நாங்கள் அந்த இரும்பு பிரிட்ஜ் மேலே போய் ஃபோட்டோ ஷூட்லாம் பிடிச்சி அடுத்துக்குள்ளோ குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் குளிக்கலான்னு வந்துனுக்குறோம். ஐய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களா எப்போ. சரி அப்புறமா இங்கே வந்து அப்பா நம்ம ஆன்ட்டிக்கிட்ட மீன் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பாடு செம்மையாக செய்ய சொன்னோம். மீன் இங்கே 3 கேஜி மீன் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தான் மீன் அப்போ 4 கேஜாக மாறிடுச்சு அது. ஹாய் மச்சீஸ், இப்போ தான் நம்ம வந்தோம் இல்லையா, சாப்பாடுக்கு மீன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீன் சாப்பாடு செடுத்துல நம்ம போய் தண்ணியில் ஆட்டு வரலாம் சொல்லிட்டு இப்போ மீன் எல்லாம் வாங்கினோம். நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு தரது யார் தெரியுமா? நம்ம ஆண்டி தான். இவங்க தான் ஆண்டி. ஸோ ராய் சொல்லுங்க, நம்மளுக்கு இவங்க தான் நம்ம சாப்பாடு செஞ்சு தருது. நீங்கள் எத்தனை வருஷமா சாப்பாடு செஞ்சு தருது? 25 வருஷம் 25 வருஷமா செஞ்சு. இது எல்லாம் வந்தவங்கள சாப்பாடு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு சார். இந்த வாட்டி நம்ம விஜய் தளபதி எலெக்ஷனுக்கு வராருல்ல, நீங்கள் யார் போட்டு போடுவீங்க? நாங்களா அதெல்லாம் எப்படின்னு இப்பயே சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்றேன் நானு. நம்மளுக்கு விஜய் ரசிகர். அப்ப நீங்க விஜய் தான் போடுவீங்க. எங்க பொண்ணு வந்து கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது விஜய்னா நல்லா நம்ம பிடிக்கும். விஜய்க்கு தான் ஓட் போடுவாங்களாம். நம்ம ஆண்டி தான் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு தர்றது. நான் போயிட்டு வந்து சாப்பிட்டு ஆண்டிக்கு சாப்பாடு செஞ்சு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா நான் ஆண்டி நம்பர் கான்டாக்ட் கீழே கொடுக்குறேன். அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீன் வாங்கி தாங்க சொல்லுங்க. நான் மாயா கிட்ட இங்க பாருங்க, நான் மாயா கிட்ட தான் மீன் வாங்கிட்டு மீனா போட்டு கொடுத்துக்கிற சாமி. இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாம் வந்தா கூட எங்கிட்ட வாங்குங்க. மாயா கிட்ட மீன் வாங்குங்க. ஆப்போசிட் பாருங்க, நான் மாயா மீன் கடை. சரி வாங்க. இந்த மீன் வாங்கிட்டு எங்கள் ஆப்போசிட்டில் கொடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி தரது 60 ரூபாய் அவங்களுக்கு கூலி வர தரணும். இங்கே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இப்போ நம்ம சாப்பாடு செஞ்சுன்னு இருக்காங்க. வாங்க நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபைனலி சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்களா, ஃபோட்டோ பிடிச்சினுக்குறோம். அப்படி போய் பிடிச்சிட்டு திரும்ப இங்கே வரதுக்குள்ளே திரும்ப சாப்பாடு போட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. சரி அப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு மீன் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பணும்ப்பா. ஆனால் சாப்பாடு வந்து செம்மையாக செஞ்சு டேஸ்ட்டாக கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு இங்கே பாரு நம்ம மக்கள்ஸ் எல்லாம் நடந்து போயின்னு இருக்கிறது. இப்போல்லாம் வீட்டுக்கு போகணும் இல்லையாப்பா, எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது. இப்போவே டைம் 4 மணி ஆகிட்டு. ஹாய் மச்சி, ஃபைனலி கிளம்பிட்டோம் பேக் டு பெங்களூர். சாப்பாடு வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் தான் போய் சாப்பாடாக செஞ்சு செம்மையாக சாப்பிட்றது. நெக்ஸ்ட் ஏதோ வீடியோ பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம பெங்களூர் கிளம்பலாம். ஹாய் மச்சீஸ், அப்பா எங்கள் பிளேஸ் நல்லா இருக்கு, எங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு வந்தோமா. டக்கு நீங்கள் பார்த்தா ஒருத்த கத்தினே இருந்தான். என்னடா சொல்லிட்டு பார்த்தா அவனால் அப்படி போய்ட்டு வரப்போ ஃபுல்லு மூச்சு வாங்கி உள்ளே போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் லேட் பண்ணியிருந்தோன்னா அப்போ அந்த பையன் செத்துட்டு இருந்திருப்பான் தெரியுமா. சும்மா இப்போ ஒரு உயிர் பெற்றிருக்கும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு வந்தால் கொஞ்சம் மலை மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்தால் நம்ம எப்படி இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம சூரியனும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்படியே அழகாக அந்த மலைக்கு கீழே மறைஞ்சுன்னு இருந்தாரா. அதை அப்படியே உங்களுக்கு ஒரு கவர் பண்ணிட்டு சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlog வந்து பண்ணுறேன். பா.